சோலோ, நீ போன வாரம் பண்ண விஷயத்தை நான் கண்டிப்பாக மன்னிக்க மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ ஜப்பானில் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன். அதனால் ஸ்மாக்டவுனுக்கு என்னால் வர முடியலை. நீ ஸ்மாக்டவுனில் இருக்கல்ல, உங்கள் தலைவன் ட்ரைபிள் சீஃபே நான் ரசல்மேனியாவில் மோதி வீழ்த்தி அவன்கிட்ட இருக்கிற அன்டிஸ்பியூட்டட் டைட்டில் தான் இப்போ நான் முன்னாடி வச்சுருக்கிறேன். நீ இப்போ அந்த டைட்டிலுக்காக ஆசைப்படுறியா? நான் ரோமன் ரெயின்ஸை எக்னாலஜ் பண்ண மாட்டேன்னு சொன்னேன். அதே மாதிரி அவன்கிட்ட இருக்க டைட்டிலையும் பிடிக்கிட்டேன். இப்போ நீ எக்னாலஜ் பண்ண சொல்கிற என் டைட்டில் கேட்க. ஓகே, அதை சம்மர்ஸ்லாமில் பார்த்துக்கலாம். உன்னுடைய ஓனாய் படைகள் பண்ண ஒரு விஷயத்தையும் நான் மறக்கலை. யாரெல்லாம் அட்டாக் பண்ணீங்க, என் கூட இருக்கிறவங்க, என் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாரையும் அட்டாக் பண்ணீங்கள்ல, நான் எதையும் மறக்கலை. உங்கள் எல்லாரையும் பழி வாங்கிறதுக்காக எனக்கு ஒரு கூட்டம் தேவைப்படுது. அதுக்காக என் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டேன். நீங்கள் கெவின் ஓவன்ஸுக்கு பண்ண விஷயம், ராண்டி ஆர்டனுக்கு பண்ண விஷயம் எல்லாமே எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. எனக்கு சப்போர்ட் பண்ண வந்து அவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை ஆயிடுச்சுல. அதனால என்கிட்ட பிளான் இருக்குது. இப்போ சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வீக் சோலோ சீக்காவை நான் அவங்க கூட 1-on-1 ஃபேஸ் டு ஃபேஸ் நின்று இந்த பிரச்சனை எதனால் உருவாச்சு, ஏன் என்ன இப்படி பண்ணுற, இதுக்கெல்லாம் தீர்வாக நான் நெக்ஸ்ட் வீக் வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் உன்ட்ட பேசணும். அதனால் நீ நெக்ஸ்ட் வீக் நடக்கிற ஃப்ரைடே நைட் ஸ்பெண்டவனுக்கு தனியாக வர. இதுக்கு சோலோ சீக்காவை ரிட்டன் பதிலடிக்கிறாரு. கோடி ரோட்ஸ், நீ சொன்னதை நான் கேட்டேன். நெக்ஸ்ட் வீக் வந்து நான் தனியாக வரணும் மேமே. என் படைகள் ஓனாய் படையும் சொன்னல, இல்லை இது காட்டுவாசி பரம்பரை. நாங்கள் எல்லாருமே இறைய தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். அதில் நீ ஒரு இறையாட்டு நிற்கிற கோடி. கவலைப்படாது, நெக்ஸ்ட் வீக் வந்து நாங்கள் வாரோம். ஆனால் நான் ஒத்திக்க வர மாட்டேன், என் ஃபேமிலி மெம்பர்ஸோடு தான் வருவோம். உன்னை எக்னாலஜ் பண்ண வச்சு உன் கிட்ட இருக்கிற டைட்டில் நாங்கள் பிடுங்குறோம். அதை நீ உன் கண்ணால் பார்க்க தானே போகிற.